மழை பெய்யாமல் இருந்ததுன்னா ஓகே, மழை பெஞ்சதுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம். ஓகே, பதினொரு மணி ஆகுது, கிளம்பிட்டேன். நான் இருந்த ஏரியா சவுத் டெல்லியில். அதான் அந்த ரோடு சரி பண்ணுறதுக்கு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு லுதியானா போயிட்டுருக்கேன். லுதியானா வந்து 351 கிலோமீட்டர் காமிக்குது. 7 மணி நேரம் காமிக்குது போகிறதுக்கு. இன்னும் டெல்லி டிராஃபிக்கில் தான் இருக்கேன். இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட். இன்னும் டெல்லி உள்ள தான் இருக்கேன், துவார்கா அப்படிங்கிற ஏரியாவில். ஏர்லி மார்னிங் கிளம்பிருந்தோம்னாக்க அந்த டிராஃபிக் இருக்காது. இப்போல்லாம் கச்சன்னு தான் இருக்குது. அதான் 5 மணிக்கு கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் கிளம்பும்போது 11:30 ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூலில் விட்டு போடுறாங்களா? மணி என்ன ஆகுது? 12:30. லஞ்ச் பிரேக்கா? திலக் நகர் இந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஜனக்புரி, திலக் நகர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. இன்னும் சிட்டி உள்ள தான் இருக்கேன், இன்னும் வெளியே போகல. பாம்பேயில் மாட்டின மாதிரி பரவாயில்ல. பாம்பேயில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, இங்கே சரியான வெயில். இன்டர் ஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட், இது காஷ்மீர் கேட். இது திரும்பி டிராஃபிக். நீங்கள் இப்போ பானிபத் இல்லாட்டினா ஜலந்தர் இந்த வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன். அது எங்கள் அமிஸ்ட் வந்து பாகிஸ்தான் பார்டர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பஞ்சாபில். வண்டி திரும்பி பஞ்சர் ஆயிடுச்சு பின்னால். எப்படி ஆச்சுன்னு தெரில. इधर ही पता नहीं कहाँ से अलग से क्या चार्ज लगेगा? खुलने बांधने का पंचर का अलग है इसका। 100 रुपया पंचर है, 200 रुपया खुलने बांधने का अलग से चार्ज है इसका। கட்டி போடுறதுக்கு 200 ரூபா, அப்புறம் பஞ்சருக்கு 300 ரூபா. ये 450 की है। चाहे पैसे ओके ये 100 கமாஸ்பூருங்கிற இடத்துல இருக்கேன் நான். சரியான வெயில், நல்லா வேர்த்து கொட்டுது. இது ஆக்சுவலாக 3வது பஞ்சர். எவ்வளோ பிரியாணி பார்த்தீங்களா? பச்சை பசேர்னு இருக்குது பாருங்க. ஹரியானா வந்து ஹரியானாவுடைய கேபிட்டலும்
பஞ்சாபோட கேபிட்டல் ஒன்று சண்டிகர். லுதியானா 124 கிலோமீட்டர். எப்படியும் போய் சேர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆயிரும். அதான் அந்த டீ கடைக்காரன்ட்ட கேட்டேன், அந்த மாதிரி இங்கெல்லாம் மழையாக இருக்கா அப்படின்னா இல்லைன்றான். அங்கே மழை இருக்காது, ஹவேலி. அம்பாலா. சும்மா அப்படி கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு. रेलवे स्टेशन अम्बाला का है. அம்பாலா சிட்டி இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் எல்லியில் வந்திருந்தால் நல்ல சீனரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறையா குருத்வாரா பார்க்கலாம். पंजाब आ गया पंजाब. போலீஸ் ஒன்றும் சொல்ல நிறுத்தலை, கேட்கல. டூர் பஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ நைட்லாம் ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க டாபாலாம். சாப்பிட்டாச்சு. லுதியானா 100 கிலோமீட்டர். அம்பாலாவுக்கு அப்புறமா ரோடு சூப்பர். இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வருதில்ல, மரம்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதனால் என்ன ஆகுனாக்கா கண்ணில் அடிக்காது லைட்டு. ஸோ நீங்கள் நல்ல ஸ்பீடில் போனாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இந்த கண்ணில் அடிக்கும்போது தான் முன்னால் யார் இருக்கா பின்னால் யார் வரான்னு தெரியாமல் நம்ம முட்டிக்கிறது. ओके. शशांक फ्रॉम कोल्हापुर. अरे कोल्हापुर में रुका था. रुके थे. हाँ सर, आप कहाँ से? कोल्हापुर से. अरे वाह. இது வந்து ஒரு செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் நினைக்கிறேன் நியூ ரைடர் நான் பார்த்தது. இப்போ நான் இருந்த ஹோட்டல்லையே சொன்னேன் அங்கே தான் இருக்கேன்னா அவங்களும் அங்கே புக் பண்ணிட்டாங்க. நைட்டு போய் அவங்க மீட் பண்ணலாம். அவங்களும் ஃபஸ்ட் டைம் வந்து ரைட் பண்ணுறாங்க. பட் ஃபீல் குட் இல்லை. 5 வருஷமாக பிளான் பண்ணுறாங்க, நான் 5 மாதமாக பிளான் பண்ணிருக்கேன். பஸ் குட். இந்த லேன் மாற்றுறது இருக்குல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும். இன்னும் 31 நிமிஷம் காமிக்குது. எத்தனை கிலோமீட்டர்? 26 கிலோமீட்டர். பஞ்சாபோடைய கல்ச்சர் தான் பாலிவுட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம். எல்லாத்துலேயும் அந்த பஞ்சாபி சாங் தான் வரும், பஞ்சாப் ஸ்டைல். லுதியானா உங்களை வரவேற்கின்றது. 9 ஆயிடுச்சு வந்து சேருது. ஓவைஓ மூலமாக தான் புக் பண்ணேன்.